இந்த காணொலியில் கோவிட்-19 தடுப்பூசி செயல்முறை பற்றி பார்ப்போம். அனைத்து தடுப்பூசி மையங்களிலும் தடுப்பூசி போடுவதற்கு ஒரே மாதிரியான செயல்முறைகள் தான் பின்பற்றப்படும். தடுப்பூசி குழுவினர் அமர்வை தொடங்கும் நேரத்திற்கு முன்னதாகவே தடுப்பூசி மையத்திற்கு வர வேண்டும். ஏனெனில் தேவையான பொருட்கள் அனைத்தும் போதுமான அளவு இருக்கிறதா என சரிபார்க்க அந்த நேரம் அவர்களுக்கு உதவும். குழு உறுப்பினர்கள் யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் பணி செய்ய வேண்டாம் என அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவதை தயவு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பதிலாக வேறு பணியாளரை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். வேலை செய்யும் போது அனைவரும் எல்லா நேரங்களிலும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் அடையாளம் காணப்பட்ட மையத்தில் 3 அறைகள் மற்றும் 1 நுழைவு வாயில் இருக்கும். நுழைவாயிலில் முகக்கவசம் அணிந்த பயனாளிகளின் விவரங்கள் சரிபார்க்கப்படும். ஒவ்வொரு பயனாளியும் உள்ளே நுழைந்தவுடன் காத்திருக்கும் அறையில் அமர வைக்கப்படுவார்கள். பின்னர் முன்னரே அறிவித்தபடி அவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும். தடுப்பூசி போடுவதற்கு முன்பு அவர்களின் ஆதார் அட்டை அல்லது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிற புகைப்பட அடையாள அட்டைகளை கொண்டு சரிபார்த்து அங்கீகரிக்கப்படும். அரசு அடையாள அட்டை உறுதி செய்த பிறகு அவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும். பின்னர் அவர்கள் கண்காணிப்பு பகுதியில் 30 நிமிடங்கள் அமர்ந்திருப்பார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் தடுப்பூசி மையத்திலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். அடுத்ததாக நாம் இப்போது தடுப்பூசி மையத்தில் பல்வேறு தனிப்பட்ட பணிகள் மற்றும் பொறுப்புகளை பற்றி பார்ப்போம். மையத்தின் நுழைவாயிலில் ஒரு காவலர் நியமிக்கப்படுவார். தடுப்பூசி மையத்தில் அந்த நாளுக்காக பதிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் பட்டியலின் நகல் அவருக்கு வழங்கப்படும். முன்பே பதிவு செய்யப்பட்ட பயனாளிகள் தங்கள் கைகளை சோப்பு அல்லது கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்திய பின்னர் முகாமிற்குள் நுழைவதை அந்த காவலர் உறுதி செய்வார். பதிவு செய்யாதவர்கள் எவரேனும் வந்தால் அவர்களுக்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளுக்காக ஒருங்கிணைப்பாளர் அல்லது உதவியாளர் அனுப்பப்படுவார். சில பகுதிகளில் தங்கள் கலாச்சாரமாக பர்தா போன்றவற்றை பயன்படுத்தும் பெண்களுக்கு தனிப்பட்ட மறைவான இடவசதி தேவைப்படலாம். அவர்களின் விவரங்கள் சேகரிப்பதற்காக பெண் பணியாளர்களை நியமிக்க வேண்டும். மேலும் பெண் தன்னார்வலர்களும் அதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். பயனாளிகள் அதிக அளவில் கூடுவதை தவிர்ப்பதற்காக பயனாளிகளின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணில் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ள குறுஞ்செய்தியின்படி அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தடுப்பூசி மையத்தில் நுழைந்த பிறகு பயனாளிகள் தங்கள் விவரங்களை சரிபார்ப்பதற்காக தங்கள் முறைக்கு காத்திருப்பார்கள். தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து அமரும் வகையில் 6 அடி இடைவெளி இருக்க வேண்டும். தடுப்பூசி அறையில் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயனாளிகளின் புகைப்பட அடையாள அட்டையை கொண்டு விவரங்கள் உறுதிப்படுத்த சரிபார்ப்பாளர் இருப்பார். தடுப்பூசி செலுத்துபவரிடம் பயனாளிகளின் பெயர் பட்டியல் இருக்கும். அதன்படி அனுமதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு தடுப்பூசியை செலுத்துவார்கள். மேலும் கோவின் எனும் இணையதள செயலியில் பதிவு செய்வார்கள். பின்னர் கோவிட்-19 தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் நடத்தைகளை பின்பற்றி அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் 30 நிமிடங்கள் அமர்ந்திருக்க சொல்வார்கள். சுகாதார பணியாளர்களை பொறுத்தவரையில் ஆதார் அட்டை இல்லையெனில் சரிபார்ப்பவர் அவர்களின் சேவை அடையாள அட்டை அல்லது நிறுவனத்தின் கடிதம் அல்லது அடையாளத்திற்கான பணியாளர் அடையாள அட்டை ஆதாரத்தை கேட்பார். அவர்களிடம் அடையாள அட்டை, சேவை அடையாள அட்டை அல்லது பணியாளர் ஆதாரம் என எதுவும் இல்லை என்றால் அவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட மாட்டாது. மேலும் வழிகாட்டுதலுக்காக அவர் ஒருங்கிணைப்பாளரிடம் அல்லது உதவியாளரிடம் அனுப்பப்படுவார். பாதுகாப்பான முறையில் தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதி செய்ய பின்வரும் முக்கிய அம்சங்களை தடுப்பூசி செலுத்துபவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண் பயனாளிகளுக்கு தடுப்பூசி போடும்போது தடுப்பூசி செலுத்துபவர் ஆணாக இருந்தால் தடுப்பூசி அறையில் பெண் உதவியாளர் உடன் இருக்க வேண்டும். தடுப்பூசி போடுவதற்கு முன்னும் பின்னும் சோப்பினால் கைகளை கழுவ வேண்டும். பயனாளிகளின் தோலில் ஏதேனும் வெட்டுக்காயங்கள் இருந்தால் அது பாதுகாப்பான முறையில் கட்டு போடப்பட்டிருக்க வேண்டும். தடுப்பூசி செலுத்தும் இடத்தில் புண்கள், வெட்டுக்காயங்கள் அல்லது ஒவ்வாமை ஏதேனும் இருந்தால் தடுப்பூசி போடுவதை தவிர்க்கவும். கோவிட்-19 தடுப்பூசி எப்போதும் தானாக செயலிழக்கும் ஊசிக்குழல்கள் மூலம் செலுத்த வேண்டும். இதனால் இரத்தத்தின் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு நோய்க்கிருமிகள் பரவுவதை நாம் தடுக்க முடியும். ஒவ்வொரு பயனாளிக்கும் சுத்திகரித்து உறையிலிடப்பட்ட ஒரு புதிய ஊசிக்குழல் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஊசிக்குழலின் காகித உறை ஊசிக்குழல்கள் சேதமடைந்து இருந்தாலோ அல்லது காலாவதி தேதி முடிந்துவிட்டிருந்தாலோ அதனை பயன்படுத்தக்கூடாது. ஊசிக்குழல்களில் முன்கூட்டியே மருந்துகளை நிரப்பி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பயனாளிக்கும் தடுப்பூசி போடுவதற்கு முன்பும் பின்பும் உங்கள் கைகளை சுத்தப்படுத்தவும். கோவிட்-19 தடுப்பூசி மருந்தினை பரிந்துரைக்கப்பட்ட அளவு மற்றும் இடத்தில் மட்டுமே பயனாளிக்கு செலுத்தப்பட வேண்டும்.
பயன்படுத்திய பின்பு ஊசியை மீண்டும் கையினால் மூடி வைக்க முயற்சிக்காதீர்கள். அதுபோன்ற செயலால் கைகளில் ஊசி ஏறி காயங்கள் ஏற்பட வழிவகுக்கும். பயனாளிக்கு ஊசி போடப்பட்டவுடன் ஹப் கட்டரை பயன்படுத்தி ஊசிக்குழலின் ஒரு பகுதி மற்றும் ஊசியை வெட்ட வேண்டும். பின்னர் ஊசிக்குழலை சிவப்பு நிற பையில் போட வேண்டும். பயன்படுத்திய ஊசிக்குழலை மேடையின் மீதோ ஏதேனும் ட்ரேயின் மீதோ வைக்கக்கூடாது. தடுப்பூசி போட்ட பிறகு இந்த 4 முக்கிய செய்திகளை தடுப்பூசி வழங்குபவர் பயனாளிக்கு தெரிவிக்க வேண்டும். எந்த வகை கோவிட்-19 தடுப்பூசி அவர்களுக்கு போடப்பட்டுள்ளது என தெரிவிக்க வேண்டும். ஏதேனும் பின்விளைவுகள் ஏற்பட்டால் உடனே அருகில் உள்ள செவிலியர், அங்கன்வாடி பணியாளர் அல்லது மருத்துவ அலுவலரை தொடர்பு கொள்ளுங்கள் என தெரிவிக்க வேண்டும். கோவிட்-19 தடுப்பூசியின் 2ஆம் தவணை தேதியை குறுஞ்செய்தியாக கைபேசி மூலம் தெரிவிக்கப்படும் என்பதை அவர்களுக்கு கூற வேண்டும். தடுப்பூசி போட்ட பிறகும் கோவிட்-19 தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் நடத்தைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்க வேண்டும். தடுப்பூசி செலுத்துபவர் அந்த மையங்களில் பயன்படுத்திய ஊசி மற்றும் மருத்துவ கழிவுகள் பாதுகாப்பான முறையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதனை பின்வரும் இந்த முறைகளின்படி உறுதி செய்ய வேண்டும். ஊசி செலுத்திய உடனே ஊசியின் மையப்பகுதி ஊசிக்குழலின் முன்பகுதி ஹப்கட்டரை கொண்டு வெட்டப்பட்டிருப்பது. இரத்தம் அல்லது உடல் திரவங்களை துடைக்க பயன்படுத்திய பஞ்சுகள் மஞ்சள் நிற பையில் போடப்பட்டிருப்பது. உடைந்த குப்பிகளை, நீல நிறத்தில் உள்ள ஊசிகளை பாதுகாப்பாக வைக்க உதவும் துளைகள் இடப்பட்ட பாத்திரத்தில் சேமிக்கப்பட்டிருப்பது. வெட்டப்பட்ட ஊசிக்குழல்களின் பிளாஸ்டிக் பகுதியை பிரித்து சிவப்பு நிற பையில் சேமிக்கப்பட்டிருப்பது. மற்ற அனைத்து தொற்று அல்லாத கழிவுகளையும் சேகரிப்பதற்காக கருப்பு நிற பை பயன்படுத்தப்பட்டிருப்பது. நோய் தடுப்பு மருந்து கழிவுகள் அனைத்தும் அதற்கென நியமிக்கப்பட்ட நபரால் அந்த நாளின் முடிவில் பாதுகாப்பாக அகற்றப்பட வேண்டும். தடுப்பூசி செலுத்தியவுடன் பயனாளி 30 நிமிடங்கள் கண்காணிப்பு அறையில் அமர்ந்திருப்பார். தடுப்பூசி செலுத்திய நபர்களை கண்காணிக்க ஒரு உதவி ஊழியர் இங்கு நிறுத்தப்படுவார். பயனாளிக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகு ஏதேனும் எதிர்மறை அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மருத்துவ குழுவிற்கு தெரியப்படுத்துவார்கள். இந்த முக்கியமான நிலைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த தடுப்பூசி மையங்கள் சீராக இயங்குவதை உறுதி செய்து தடுப்பூசியை செலுத்துபவர்கள் மற்றும் பயனாளிகள் இருவரையும் கோவிட்-19 நோய் தொற்றின் ஆபத்திலிருந்து பாதுகாக்க முடியும்.